மானஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய கவிதை நீ வார்த்தைகள் நான். அத்தியாயம் 21. உங்க மனசுல என்னதான் இருக்கு? அஸ்வின் முருகேசனிடம் கோபமாக கேட்டுக்கொண்டிருக்க அவரோ அமைதியாக இருந்தார். இப்படி அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? எனக்கு பதில் சொல்லுங்க. ரிதி கிட்ட அப்படி என்ன பேசுனீங்க? அவ வருத்தப்பட்டு போற அளவுக்கு. நீ கேட்ட இந்த கேள்வியை என் மவன் கேட்டிருந்தா ரொம்ப சந்தோஷப்பட்டு இருப்பேனே. ஏன் அவன் கேட்கல? ஒரு நொடி அவர் என்ன சொல்ல வருகிறார் என்று புரியாமல் திகைத்தவன் மறுநொடியே புரிந்து கொண்டு மாமா என்றான் தயக்கமாக. என்னடா மாமா? நீங்க இப்போ கேட்டதுக்கு அர்த்தம் என்ன? டேய் மாக்கா, உன் மாமனுக்கு ஏன் அவளை பிடிக்கலன்னு கேட்குறேன். உற்சாகமாக துள்ளி குதித்தான் அஸ்வின். மாமா, அப்போ உங்களுக்கு ரிதியை பிடிச்சிருக்கா? பிடிக்காம தான் இப்படி கேட்குறேனா? சூப்பர் மாமா, லவ் யூ ஸோ மச். அடச்சி, நீ என்ன லவ் பண்ணி என்னடா பிரயோஜனம்? இந்த கோபி பையன் அந்த பொண்ணை லவ் பண்ணா கூட பரவாயில்ல. அதெல்லாம் மாமாவுக்கு அவளை ரொம்ப பிடிக்கும். அப்புறம் ஏன்டா அப்படி பேசுகிறான்? கேட்டா சொத்த காரணம் எல்லாம் சொல்கிறாரு மாமா. நீங்களே அவர்கிட்ட பேசுங்க. சரி சரி, நான் பேசுகிறேன். ஆமாம், அவள் என்ன உன்னோட ஃப்ரெண்டா? ஆமாம், என் கூட வேலை பார்க்குற பொண்ணு. நீங்கள் பயப்படவே வேண்டாம். டேய், எனக்கு அதுதாண்டா பயமே. அந்த பொண்ணாச்சும் ஒழுங்கா இருப்பாளா, இல்லை உன்ன மாதிரி புழுகு மூட்டையை தூக்கிக்கிட்டு என் பையனை ஆடா மாற்றிடுவாளா? உறக்க சிரித்தான் அஸ்வின். அதெல்லாம் எதுவும் இல்லை மாமா, பயப்படாதீங்க. என்ன, கொஞ்சம் திமிர் பிடிச்சவ, பிசாசு. அவளுக்கு கரெக்டுனா கரெக்டு, தப்புன்னா தப்பு தான். அதுக்கு மேலே அவகிட்ட எதுவும் பேச முடியாது. என்ன, அவள் எப்போ மாமாவை லவ் பண்ணுறான்னு புரிஞ்சதோ அப்போவே நான் அவள் பக்கம் சாஞ்சிட்டேன். அதனால் நான் சேஃப். நீங்கள் தான் வாயை கொடுத்து இப்போ மாட்டிக்கிட்டு இருக்கீங்க. கல்யாணம் ஆனதும் நீங்கள் இந்த வீட்டுக்கு வந்துட்டு போகிறது கொஞ்சம் டவுட்டு தான். பார்த்து நடந்துக்கோங்க. உறக்க சிரித்தார் முருகேசன். போடா போடா, என் அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அங்கே வந்து நான் என்ன பண்ண போகிறேன்? அவன் நல்லா இருந்தால் சந்தோஷம், அதுதானே எனக்கு வேணும். இறந்த என் அண்ணனோட ஆத்மா ஏண்டா என் பையனை இப்படி விட்டுட்ட அப்படின்னு வெசனப்பட்டுடக்கூடாது. என்ன தம்பி, என் கையால் உங்களுக்கு எத்தனை தடவை சோறு பொங்கி போட்டிருப்பேன். இப்படி என் பையனை விட்டுட்டீங்களே அப்படின்னு என் மதனி நினச்சிடக்கூடாது. அதுக்கு தான் இம்புட்டு வருஷமாக போராடிட்டு இருக்கேன். அவர் கூறியதை கேட்டபோது அஸ்வினுக்கு மனம் வருத்தம் கொண்டது. ஆனாலும் அவர் கூறி முடிக்கையில், அப்போ உங்கள் அண்ணன் அன்னைக்கு பயந்து தான் மாமாவுக்கு எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களா? நான் கூட ஏதோ மாமா மேலே இருக்கிற பாசத்தில் தான் செய்கிறீங்கன்னு நினச்சேன். இப்போதானே தெரியுது உண்மை என்னன்னு என்றான். டேய் என்றார் கோபமாக. அடுத்து அவர் பேசும் முன் அவசரமாக அழைப்பை துண்டித்தான். கிறுக்கு பையன் என்று விட்டு அவரும் அழைப்பை துண்டித்தார். அவர் இதழில் புன்னகை மலர்ந்திருந்தது. சிறிது நேரம் யோசனையில் ஆழ்ந்தவர் முடிவாக கோபியை அழைத்தார். எடுத்த எடுப்பிலேயே, உனக்கு ஏண்டா அந்த பொண்ணை பிடிக்கல என்றார். திகைத்தான் கோபி. சொல்லுடா, இப்படி அமைதியாக இருந்தால் என்ன அர்த்தம்? எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கும்ல. இதுக்கு என்ன காரணம்? நான் அவகிட்ட கோபப்படுற மாதிரி பேசினதுக்கு அப்புறமும் எவ்வளவு பக்குவமாக என்கிட்ட பதில் சொல்லிட்டு போனா. என்னடா அப்பா அம்மா இல்லாமல் அப்படின்னு சொல்கிற? 20 வயசுலேருந்து நீயும் அப்பா அம்மா இல்லாமல் தான் இருக்க. 15 வயசுலேருந்து அச்சுவும் அப்பா அம்மா இல்லாமல் தான் இருக்கான். நீங்கள் 2 பேரும் என்ன தப்பான வழியிலையா போயிட்டீங்க? சும்மா ஏதோ ஒரு காரணத்தை சொல்லணும்னு சொல்லாதடா. உன் மனசில் என்ன இருக்குன்னு என்கிட்ட கரெக்டாக சொல்லு. சில நொடிகள் அமைதிக்கு பின் கூறினான் கோபி. அதை கேட்டு குழப்பமடைந்தவர் யோசனையில் ஆழ்ந்தார். சரிப்பா, உன் மனசுக்கு எது சரின்னு படுதோ அது செய். நான் உன்னை கட்டாயப்படுத்த மாட்டேன். இருந்தாலும் எனக்காக ஒரு தடவை யோசிச்சுக்கோ. திருவிழா முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் அங்கே வந்து அந்த பொண்ணை பார்த்து பேசுகிறேன். வேண்டாம் சித்தப்பா. சரி, அதை விடு. இதை பற்றி அப்புறமா பேசிக்கலாம். முதல்ல கிளம்பி திருவிழாவுக்கு வா. இல்லை சித்தப்பா, நான் வரல. ஏண்டா இப்படி பண்ணுற? அவருக்கு குரல் உடைந்து வெளிவந்தது. என்ன கட்டாயப்படுத்தாதீங்க சித்தப்பா. என்னப்பா, நானும் வருஷம் கூப்பிட்டுட்ருக்கேன். நீயும் இப்படி பிடிவாதமாக இருந்தா எப்படி? நாங்கள் எல்லாரும் உன்னை ஒவ்வொரு வருஷமும் எப்படி எதிர்பார்க்குறோம் தெரியுமா? விரக்தியாக புன்னகைத்தான் கோபி. தெரியும் சித்தப்பா, எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க. சில பேர் உண்மையான பாசத்தோட, பல பேர் என்ன ஏளனப்படுத்த. தம்பி, அப்படியெல்லாம் பேசாதப்பா. எப்பவும் இங்கே இருந்த வரைக்கும் உங்கள் அப்பாருக்கு தந்துக்கிட்டு இருந்த முதல் மரியாதையை உனக்கும் தர எல்லாரும் தயாராக தான் இருக்காங்க. அதனால தான் சித்தப்பா வேண்டாம்னு சொல்கிறேன். வாழ்ந்து கெட்ட குடும்பமாக ஆனதுக்கப்புறம் எந்த முகத்தோடு வந்து மரியாதையை ஏற்றுக்க சொல்கிறீங்க? இல்லை தம்பி. சித்தப்பா, தயவு செஞ்சு என்னை கட்டாயப்படுத்தாதீங்க. எதுவுமே வேண்டாம்னு எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தாரு அப்பா. அவரே அப்படி முடிவு எடுத்துட்டு வந்ததுக்கப்புறம் எனக்கு அங்கே என்ன வேலை இருக்குது? அவர் வேண்டாம்னு விட்டுட்டு வந்த ஒன்றும் எனக்கும் வேண்டாம். சரிப்பா, உன்னோட இஷ்டம். தழுதழுத்த குரலில் வேதனையோட அழைப்பை துண்டித்தார் முருகேசன்.
அதன் பிறகு ரிதன்யா கோபியின் வீட்டிற்கு வருவதை தவிர்த்து விட்டாள். அவர்கள் வேலையை எல்லாம் அலுவலகத்தில் வைத்தே முடித்து கொண்டனர். எவ்வளவு நேரம் ஆனாலும் அங்கேயே இருந்து முடித்துவிட்டே வீட்டிற்கு வந்தனர். கோபிதான் தவித்து போனான். 4 நாட்கள் ஆகிவிட்டன அவளை பார்த்து. அவளை வேண்டாம் என்று மனதில் தள்ளி தள்ளி வைத்தாலும் காரணம் அறியாமல் அவனை முழுவதுமாக ஆட்கொண்டு இருந்தாள் ரிதன்யா. ஒரு நாள் தயங்கியபடி அச்சுவிடம் சென்று கேட்டான். அச்சு, என்ன மாமா, உங்கள் ப்ராஜெக்ட் முடிஞ்சிருச்சா? இன்னும் இல்லை மாமா. எப்போ முடியும்? எப்படியும் 2 நாளில் முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். எதுக்கு இப்படி ஆஃபீஸ்லேயே ஒர்க் பண்ணிட்டு நடுராத்திரியில் வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்க? இது என்ன மாமா புதுசா? அடிக்கடி நான் இப்படி வர்றது தானே? தயக்கத்தோடு கேட்டான் கோபி. உனக்கு சரி, அவளுக்கு என்றான் மெல்லிய குரலில். சட்டென்று திரும்பி அவன் முகம் பார்த்தவன், எவளுக்கு என்று கேட்டான் அஸ்வின். அவன் முகத்தை பார்க்க முடியாமல் தரையை பார்த்தவாறே, ரிதி என்றான். ஏன், அவளுக்கு என்ன ஆச்சு? அவ என்ன புதுசாவா வேலைக்கு சேர்ந்திருக்கா? அவளுக்கும் இது பழக்கம்தான். இல்லடா, அவ ஹாஸ்டல்ல இந்நேரத்துக்கு அலோவ் பண்ணுறாங்களா? மாட்டாங்க. அப்புறம் என்ன பண்ணுறா என்றான் பதட்டமாக. இப்போ உங்கள் முகத்திலையும் குரல்லையும் தெரியுதே இந்த பதட்டம். இதுக்கு பேர் என்னமாமா? தன் பார்வையை திருப்பிக் கொண்டவன், அக்கறைன்னு கூட வச்சுக்கலாம் என்றான். தூங்குறவங்களே எழுப்பலாமாம்மா, ஆனால் தூங்குற மாதிரி நடிக்கிறவங்களே எழுப்ப முடியாது. அதை விடுடா, அவ என்ன பண்ணுறா அதை சொல்லு. ஆஃபீஸ்லேயே தங்கிட்டு காலையில தான் போவா. அப்போ நீயும் அவ கூட இருக்கலாம் இல்லை, எதுக்கு அவளை தனியாக விட்டுட்டு வர என்றவனை ஏகத்துக்கும் முறைத்தான் அஸ்வின். டேய், நான் கேட்டதுக்கு ஒழுங்கா பதில் சொல்லுடா. உங்கள் 2 பேருக்கும் நடுவில் நான் மாட்டிக்கிட்டு முடிக்கிறேன். நான் அங்கே தங்குறேன்னு சொன்னால் அவ திட்டுறா, விட்டுட்டு வந்தா நீங்கள் திட்டுறீங்க. நான் என்னதான் பண்ணுறது? இன்னும் 2 நாள், எப்படியாச்சும் வேலையை முடிச்சிட்டா என்று அவன் சொல்லி கொண்டிருக்கும் போதே, பேசாமல் இந்த 2 நாள் 2 பேரும் இங்கே வச்சு வேலையை பாருங்க என்றவனை இன்னும் கோபமாக பார்த்தான் அஸ்வின். ஆக அந்த பிசாசுக்கிட்ட என்னை செருப்படி வாங்க வைக்காம போக மாட்டீங்கல்ல? ஏண்டா இப்படி சொல்கிற? பாவமாக முகத்தை வைத்து கேட்டான். என்ன நடிப்புடா சாமி என்றவன், நீங்கள் அவளை கல்யாணம் பண்ணிக்க ஓகே சொல்லுங்க, அடுத்த நிமிஷம் இங்கே இருப்பா, அது வரைக்கும் இங்கே வரமாட்டா என்று விட்டு அறைக்குள் சென்று கதவை மூடிக்கொண்டான். இரவெல்லாம் உறக்கம் தொலைத்த வருத்தத்தோடு படுத்திருந்தான் கோபி. மறுநாள் அலுவலகத்தில் அஸ்வினும் ரிதன்யாவும் வேலையில் மூழ்கியிருக்க அஸ்வினின் செல்போன் ஒலித்தது. எடுத்து பார்த்தான். முருகேசன் அழைத்திருந்தார். ஸ்பீக்கரில் போட்டு, சொல்லுங்க மாமா என்றான். டேய், என்னவோ ப்ராஜெக்ட்னு சொல்லுவியே, அதெல்லாம் முடிஞ்சிடுச்சா? நாளைக்கு முடிஞ்சிடும் மாமா. அப்போ நாளன்னைக்கு கிளம்பி திருவிழாவுக்கு வந்து சேரு. சந்தோஷமாக திகைத்தான் அஸ்வின். மாமா, என்ன சொல்றீங்க? மாமா திருவிழாவுக்கு வர ஒத்துக்கிட்டாரா? இல்லடா என்றார் சலிப்பாக. அப்புறம் என்ன? நானும் ஒவ்வொரு வருஷமும் அவன் வருவான்னு எதிர்பார்த்து ஏமாந்து போறேன். அவன் வரலன்னா என்ன? அவன் வந்தாதான் நீ வரணுமா? நீ தனியா வந்துட்டு போ. அஸ்வினிடம் அமைதி. டேய் அச்சு, லைன்ல இருக்கியா? கலங்கிய விழிகளை சுழற்றி சரி செய்து கொண்டவன், என்ன மாமா, திருவிழாவில் வேலை செய்ய ஆள் கம்மியா இருக்கா? அதிசயமா என்ன கூப்பிடுறீங்க என்றான். ரிதன்யா அவனை மறைக்க கண்களை சிமிட்டி புன்னகைத்தான் அஸ்வின். டேய் வெட்டி பயலை, என்னத்தையாவது பேசிக்கிட்டு இருக்காம கிளம்பி வர்ற வழியை பாரு என்றார் கோபமாக. சரி சரி வரேன் என்றான். எங்களையெல்லாம் கூப்பிட மாட்டீங்களா மாமா என்றாள் ரிதன்யா. அவள் குரல் கேட்டு திகைத்தவர் ஒரு நொடி என்ன பேசுவது என்று புரியாமல் அமைதியாக இருந்தார். மாமா, அவ கேட்கறது காதல விடலையா என்றான் அஸ்வின். அதுக்கு என்னத்தா, நீயும் வா. நீ என் மேலே கோபமா இருப்பான்னு நினச்சேன், அதனால தான் கூப்பிடல. அச்சுவையே இத்தனை வருஷமா கூப்பிடணும்னு தோணலை. இப்போதான் அது தப்புன்னு புரிஞ்சது. நீயும் அவன் கூட கிளம்பி வாத்தா என்றார் சந்தோஷமாக. வேண்டாம் வேண்டாம் என்றால் சிரித்து கொண்டே. ஏம்மா? அவர் குரல் வருத்தத்தில் ஒலித்தது. இந்த வருஷம் அச்சு மட்டும் வரட்டும். அடுத்த வருஷத்துக்குள்ள உங்க பையனை கரெக்ட் பண்ணி உங்க வீட்டு மருமகளா உங்க வீட்டுக்கு வரேன், சரியா என்றாள். உறக்க சிரித்தார் முருகேசன். உன் வாய் முகூர்த்தம் பலிக்கட்டுமா? இது மட்டும் நடந்துருச்சுன்னா பழனி முருகனுக்கு நான் காவடி எடுக்கிறேன் என்றார் உள்ளம் மகிழ. 2 நாட்கள் கழித்து திருவிழாவிற்கு கிளம்பி சென்றான் அஸ்வின். திரும்ப வருகையில் நிகழப்போவது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க. கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.